அன்பு நண்பர்களே, பெரியோர்களே, மாணவர்களே, அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாத்தியார் கவிதையில் நான் இன்று சொல்லப்போகக்கூடிய கவிதையின் தலைப்பு காடு என்பதாகும். நமக்கு எல்லோருக்கும் தெரியும், இந்த உலகத்தில் 2/3 பங்கும் காடாகவே உள்ளது. அந்த காட்டில் இல்லாத செல்வம் ஒன்றுமே இல்லை. ஏராளமான உயர்ந்த மரங்கள், சந்தனம், தேக்கு, அகில் போன்ற நறுமண திரவியங்கள், அதுபோலவே கொடிய விலங்குகள், எத்தனையோ பிராணிகள், எத்தனையோ நல்ல நல்ல பழங்கள், நல்ல மூலிகைகள் என்று காட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய செல்வத்தின் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. காடை நாம் யாருமே மறக்க முடியாது. காடு இல்லை என்றால் இந்த உலகமும் இல்லை. இந்த கவிதையில் காட்டை சுற்றி பார்ப்பதற்கு 2 பேர் போகின்றார்கள், மச்சினனும் மச்சினியும். இந்த 2 பேரும் காட்டை பார்த்து உரையாடுகின்றார்கள். அவர்களுடைய உரையாடல் வழியாக காட்டில் உள்ள காட்சிகளை நான் இங்கே விவரிக்க முயன்றிருக்கின்றேன். இனி என்னுடைய கவிதையை சொல்லுகின்றேன். அதாவது மச்சினனும் மச்சினியும் உரையாடுவதை இங்கே சொல்லுகின்றேன். காடு. சிங்கபுரி போறவளே, சிலுக்கிக்கிட்டு போறவளே, அங்க இங்க பார்த்துக்கிட்டு அழுத்துக்கிட்டே போறவளே, சிங்கபுரி போறவளே, காடு பார்க்க போற மச்சான், காடு பார்க்க நானும் வரேன், காட்டை சுற்றி பார்ப்பதற்கு வீட்டை விட்டு வந்தேனே. ஆஹா, காட்டில் நல்ல மழை இருக்கு, மரம் நிறைய நிறைஞ்சிருக்கு, நாட்டில் அது இல்லை மச்சான், ஏனுங்கோ சொல்லு மச்சான், மரம் நிறைய இருந்தாக்கா, மரம் நிறைய இருந்தாக்கா மழை பெய்யும் மச்சினியே, மழை பெஞ்சு நிறைஞ்சிட்டா மரம் வளரும் கண்மணியே, சிங்கம்புலி கரடி இங்கு இருக்கா மச்சானே, இருக்குமே சிங்கம்புலி கரடி, கொஞ்ச நேரம் பேசாமல் இருடி, சிங்கம்புலி கரடி இங்கு இருக்கா மச்சானே, இருக்குமே சிங்கம்புலி கரடி, கொஞ்ச நேரம் பேசாமல் இருடி, அங்கும் இங்கும் பார்த்தாலோ பயமாக இருக்குதையா, ஆமா நாம இருப்பதை உணர்ந்து விட்டார் அவை வருமே பதுங்கி பதுங்கி, எம்மாம் பெரிய மரம் எப்படித்தான் வளர்ந்திடுதோ, சும்மா விதை விழுந்தா இப்படியும் வளர்ந்திடுமோ, ஆமாம் மச்சினியே, காடெல்லாம் அப்படித்தான், மண்வளம் அப்படியேடி, மனம் நிறைய வளருமடி, ஆமாம் மச்சினியே, காடெல்லாம் அப்படித்தான், மண்வளம் அப்படியேடி, மனம் நிறைய வளருமடி, மலையிலே மாலை போல, மலையிலே மாலை போல ஒழுகி அதோ வருகிறதே, அலையலையாய் விழுகிறதே, அது என்னாங்கோ மச்சானே, மலையிலே மாலை போல ஒழுகி அதோ வருகிறதே, அலையலையாய் விழுகிறதே, அது என்னாங்கோ மச்சானே, அருவி என்று சொல்வாங்கோ அருமையான மச்சினியே, திரும்பி அங்கே பாரம்மா சுனை நீரும் இருக்கம்மா, அருவி என்று சொல்வாங்கோ அருமையான மச்சினியே, திரும்பி அங்கே பாரம்மா சுனை நீரும் இருக்கம்மா, சுனை என்றால் என்னாங்கோ புரியலையே மச்சானே, பாறையிலே நீர் தங்கி இருப்பதை சுனை என்பாங்கோ, சுனை என்றால் என்னாங்கோ புரியலையே மச்சானே, பாறையிலே நீர் தங்கி இருப்பதை சுனை என்பாங்கோ, சின்ன வகுப்பினிலே காடு பற்றி கேட்டிருக்கேன், இத்தனை அழகென்று இப்பத்தான் பார்க்கின்றேன், இன்னும் பார்ப்பதற்கு ஏராளம் இருக்குதடி, சுற்றி பார்த்தாலே இதன் அருமை தெரியுமடி, விலங்குகள் ஏராளம்,
விலங்குகள் ஏராளம் பறவைகளும் தாராளம். பறவையொலி கேட்டு விட்டால் அது ஒரு சங்கீதம். விலங்குகள் ஏராளம் பறவைகளும் தாராளம். பறவையொலி கேட்டு விட்டால் அது ஒரு சங்கீதம். அது மட்டும் இல்லையடி இங்கு மூலிகையும் ஏராளம். பெரிய பெரிய நோய்களுக்கு உதவிடுமே தாராளம். அது மட்டும் இல்லையடி இங்கு மூலிகையும் ஏராளம். பெரிய பெரிய நோய்களுக்கு உதவிடுமே தாராளம். அப்படியா மச்சானே, அப்படியா மச்சானே, அதிசயமாய் இருக்கிறதே. நோயினிமே வந்தாக்கா மருந்தெடுத்து போவோமே. நோயினிமே வந்தாக்கா மருந்தெடுத்து போவோமே. மருந்தெடுக்க வருகையிலே, மருந்தெடுக்க வருகையிலே காட்டுப்பன்றி வரலாம்டி. பார்த்துத்தான் போணுமடி, ஒதுங்கித்தான் போணுமடி. பார்த்துத்தான் போணுமடி, ஒதுங்கித்தான் போணுமடி. காட்டிலே பன்றியுண்டா, காட்டிலே பன்றியுண்டா, கேட்பதற்கு வியப்பு மச்சான். நாட்டிலே பன்றிகளை கேட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். காட்டிலும் பன்றியுண்டு, காட்டிலும் பன்றியுண்டு, கனிவான மச்சினியே. நீளமான கொம்பு இருக்கு, நீண்ட உடல் அதற்கு இருக்கு. காட்டிலும் பன்றி உண்டு, கனிவான மச்சினியே. நீளமான கொம்பு இருக்கு, நீண்ட உடல் அதற்கு இருக்கு. நீளமான கொம்பு இருக்கு, நீண்ட உடல் அதற்கு இருக்கு. முள்ளம் பன்றி உண்டு, முயல் உண்டு, மான் உண்டு, குள்ளநரி உண்டு, குரங்கு காட்டானை பல உண்டு. முள்ளம் பன்றி உண்டு, முயல் உண்டு, மான் உண்டு, குள்ளநரி உண்டு, குரங்கு காட்டானை பல உண்டு. காடு சுற்றி பார்க்கையிலே, காடு சுற்றி பார்க்கையிலே கண்ணெல்லாம் குளிருதையா. பாட்டு பாட தோணுதையா, பாடி ஆட தோணுதையா. காடு சுற்றி பார்க்கையிலே கண்ணெல்லாம் குளிருதையா. பாட்டு பாட தோணுதையா, பாடி ஆட தோணுதையா. பாட்டெல்லாம் வேணாமடி, பாட்டெல்லாம் வேணாமடி, உன் பாட்டை கேட்டு பறவையெல்லாம். பாட்டெல்லாம் நிறுத்துமடி, பறவையெல்லாம் நானும் அடி. கிண்டலுந்தான் பண்ணாதீங்கோ, கிண்டலுந்தான் பண்ணாதீங்கோ, கிண்டலுந்தான் பண்ணாதீங்கோ, கிளறிக்கொண்டே இருக்காதீங்கோ. வந்த வழி சுற்றி பாரும், வானம் அதை எட்டி பாரும். வந்த வழி சுற்றி பாரும், வானம் அதை எட்டி பாரும். ஆமா, வானத்திலே வானவில்லு, வானத்திலே வானவில்லு வந்திருக்கே செல்ல கண்ணு. வானத்திலே வானவில்லு வந்திருக்கே செல்ல கண்ணு. மேகம் அது கூடி வந்தே பறவை போல பறக்குதடி. மயிலும் தோகையினை விரித்தே ஆடுதம்மா. குயிலும் பாட்டைத்தான் பாடத் தொடங்குதம்மா. மயில் தோகை விரித்தது போல், மயில் தோகை விரித்தது போல் நிற்கும் அந்த மரத்தினிலே. அந்த மரத்தினிலே, அந்த மரத்தினிலே அணில் ஒன்று இருக்கிறதே. ரொம்ப பெரிய அணில், பல நிறங்கள் அதற்குண்டே. ரொம்ப பெரிய அணில், பல நிறங்கள் அதற்குண்டே. காட்டு அணில் என்று, காட்டு அணில் என்று அதையும் சொல்வாங்கோ. காட்டில் இது போன்ற பிராணிகள் பல உண்டு. காட்டில் இது போன்ற பிராணிகள் பல உண்டு. சோலையிலே இருந்து நாமும்,
சோலையிலே இருந்து நாமும் பல மணி நேரம் பார்த்துட்டோம். காலை முதல் மாலை வரை இனி இங்கேதான் வருவோமே. காலை முதல் மாலை வரை, காலை முதல் மாலை வரை காட்டிலே இருந்து விட்டால் வீட்டு காரியங்கள் யார்தான் பார்ப்பார்கள்? வீட்டு காரியங்கள் யார்தான் பார்ப்பார்கள்? காட்டை பார்த்தாலே, காட்டை பார்த்தாலே பொழுதெல்லாம் போகுதையா. பொழுது போகாத நேரத்தில் வருவோம் ஐயா. பொழுது போகாத நேரத்தில் வருவோமடி. இப்போ பொழுது போய்விட்டதாலே வீட்டுக்கு போவோமடி. பொழுது போகாத நேரத்தில் வருவோமடி. இப்போ பொழுது போய்விட்டதாலே வீட்டுக்கு போவோமடி. வீட்டுக்கு போவோமடி. வீட்டுக்கு போவோமடி. காட்டை பற்றி உள்ள விவரங்களை உரையாடல் முறையில் நான் தெளிவாக சொல்லியுள்ளேன். இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும். உங்களுக்கு தெரிந்த குழுக்களிலெல்லாம் இதை பகிர வேண்டும், லைக் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். உங்கள் வாத்தியார். நன்றி, வணக்கம்.